தலைவர் அவர்கள் வந்து புகார் அளிக்கும் போது வந்து நான் வந்து இது குறித்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதாகவும் அந்த பெண்மணி சங்கீதான்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபர் மேல புகார் அடிச்சதுக்கு அப்புறம் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் பேசிட்டேமா இனிமே டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு சொல்லி யாரு அவரு கிடையாது நான் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதாகவும் சார் நான் புகார் கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காம என்ன டப்பிங்க்கு போகாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு மேல நீ பேசினா உன யூனியன் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னதா வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த விவகாரத்தோட தொடக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷாஜி மேல புகார் வந்து யூனியன்ல அளிச்சது. அது குறித்து யூனியன் முதல்ல இருதரப்புலையும் விசாரிச்சதா? ஏன்னா இப்ப நீங்க புகார் சொல்லும் போதுமே வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுதும் சங்கீதா மேல இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்ற மாதிரிதான் இருக்கே தவிர ஷாஜி தரப்புல வந்து நீங்க என்ன விசாரிச்சீங்க அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இன்னொரு விஷயம் முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயம் அவங்க வந்து அவர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க, சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க நம்பர் யாரு, அவர் தான் பேசினாரா அப்படின்றதெல்லாம் சங்கம் விசாரிச்சதா, நடவடிக்கை அதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்னு முடிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சது இந்த இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ண நான். சரி, இப்போ அவங்க ப்ரொவைட் பண்றாங்கல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் மெசேஜஸ், இது எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல இந்த மாதிரி நான் வந்து 2017 இருந்து 2020 வரைக்கும் ஷாஜி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அப்பப்போ என்னை வந்து தப்பா அப்ரோச் பண்ணாரு. நான் வார்ன் பண்ணேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பணம் பாக்கி இருந்தது. என்ன ஹம்பக் ரீசன் இருக்கு, உனக்கு பணம் பாக்கி இருக்குன்னா யூனியன்ல வந்து சொல்லு. இப்போ யூனியன்ல வந்து சொல்லி நீ ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகத்தானே 2 வாட்டி மீட்டிங் என்கொயரி வச்சேன். நான் விசாரணை 2 வாட்டி வச்சேன். நான் விசாரணை இப்போ உங்க மேல ஒருத்தர் இவர் சொல்றாரு அப்படின்னா அவரும் இருக்கணும் விசாரணை. நான் எனக்கு தெரியாதல்ல என்ன நடந்ததுன்னு. அப்போ நம்ம வந்து கவுண்டர் பண்றதுக்கு நீங்க இருக்கணும்ல. ஏன் வரல விசாரணைக்கு? அதான் சொல்றேன். தம்பி, நீங்க கேள்வி கேட்குறீங்க, இவர் உங்களுக்காக தான் சொல்றாரு. நீங்க அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு யாரோடய எதுக்கோ பேசுறீங்க. அதுல வேணாம், விசாரணை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டது. 2 வாட்டி விசாரணை ஏற்பாடு பண்ணப்பட்டது. யார் மேல குற்றம் சாட்டினாங்களோ அவங்க அந்த ஆள் வந்தாப்புல, குற்றம் யார் சொன்னாங்களோ அவங்க வரல. அப்போ எதை வச்சு நாங்க விசாரிக்கிறது? இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஏதோ ப்ரூஃப்லாம் வந்து மீடியா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூஃப்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கல? இப்போ ஏன்? முதல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, 2016 ஃபர்ஸ்ட் டைம் அவன் தப்பா பேசினான்னு சொல்றல, ஃபர்ஸ்ட் டைம் யூனியன்ல வந்து சொல்றதுக்கு என்ன? ஏன் யூனியன்ல வந்து சொல்லல? ஏன் 3 வருஷம் விடுற? அப்ப என்ன நடந்திருக்கு பின்னாடி? நான் எப்படி டிசைட் பண்ண முடியும் பார்க்காம? நீ வரணும்ல, விசாரணைக்கு வரணும்ல. விசாரணைக்கே வராம நல்லா பாருங்க அந்த இன்டர்வியூஸ். நான் வந்து இந்த கடந்த ஒரு 5 நாளா எனக்கு நைட் டெய்லி 11-12 மணி ஆகுது. ஏன்னா அட்வொகேட் கிட்ட உட்காந்து ஒவ்வொரு இன்டர்வியூவும் கண்டினியூஸா பார்த்து எங்கெங்க என்ன சொல்லியிருக்கு இந்த பொண்ணுன்னு நோட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இது. ஏன் வந்து நீங்க இவ்வளவு நாள் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு, ஏன் சார் நீங்க அன்னைக்கே வைக்கல, ஏன் இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா? சார், தப்பு பண்றவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கரெக்டா இருக்கிறவங்க கரெக்டா தான் சார் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. இது வந்து நாங்க இதை சும்மா விட போறதில்லை. ஏன்னால் தனிப்பட்ட தாக்குதல். நீ ஷாஜி மேட்டர்ல நீ பேசுற, ஜெனரல் பாடியில பேசுறதும் பொய்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு போலீஸ் இருந்தது மறைச்சிருக்கு. இந்த பொண்ணு ஏன் மறைக்கணும்? அப்ப இன்டர்வியூல சொல்ல வேண்டியது தானே? மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, அந்த பொண்ணை யாரோ தாக்கிட்டாங்கன்னு இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும் போதே வந்து உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ ஆதாரத்தை வந்து மீடியாக்கோ இல்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருக்கோங்க. எதை வச்சு போலீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இன்வெஸ்டிகேஷன். இப்போ போலீஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணல சார். இந்த வீடியோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை 1 நாள் 2 நாள் இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல, வேற ஆபீசர்ஸ் வந்துலாம் உட்கார்ந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்து இங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனே க்ளோஸ் பண்ணாங்க. He has been indefinitely suspended from the union, sir. இந்த இஷ்யூ வந்து நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். எங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நான் விசாரிச்சுட்டு என்னன்றதை பார்த்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி
இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பொண்ணை பத்தின இதுன்னா விமென்ஸ் வெல்ஃபேர் விங் இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரிச்சு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட் மேல ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது இது கமிட்டி, இது எலெக்டட் பாடி தான். அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நாங்க உட்கார்ந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு சொல்லியிருக்கு எங்க கிட்ட, இப்போ நீங்க மீடியாக்கோ கோர்ட்லயோ கொடுத்த எந்த ப்ரூஃப்மே எங்க கிட்ட கொடுக்கல. ஓகே, ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கு, எந்த மெசேஜோ எதுவுமே அது கொடுக்கல. இன்ஃபேக்ட் இவ்வளவு இது இன்னைக்கு சொல்ற பொண்ணு செக்ரட்டரி வந்து மிரட்டினாரு அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ற பொண்ணு ஏன் அன்னைக்கு சொல்லல? கமிட்டி இப்போ இங்க வந்து இந்த யூனியன் வந்து யாருக்கும் இதெல்லாம் கிடையாது சார். இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு மெம்பர் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க சார். யாருமே இங்க வந்து விதிவிலக்கு கிடையாது, யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது. தப்பு பண்ணினா யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆக்ஷன். அந்த மாதிரி தான் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, அன்னைக்கு வெர்டிக்ட் வந்த உடனே இதே ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒன்று சொன்னீங்க, முதல்ல ஆர்டர் அனுப்பிடா எனக்குன்னு. அப்புறம் வேற ஒரு நண்பர் மூலமா ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஆர்டர் வந்துச்சு உடனே பா ஷாஜி தூக்குன்னு அந்த மாதிரிலாம் நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. கமிட்டி போடணும், கமிட்டி போட்டு கமிட்டியில் அதை வச்சு ஷாஜியை இன்டெஃபினட்டாக இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரு, இந்த இஷ்யூவை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு ஏதோ அப்பீல் போகிறான் என்னவோ. இப்போ ஷாஜி அரெஸ்ட் ஆனான்னா he will be terminated from this union completely. ஒரு பொண்ணு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பட் அது கேஸ்ல நடக்குதுன்றாங்க, she has been terminated. No, சங்கீதா wrong. இல்ல செக்ஷுவல் இதுதான் அதைத்தான் சொன்னேன். இல்ல கிடையாது, இதைத்தான் சார் சொல்றேன். அந்த பொண்ணு அப்படி இதுதான் கான்ஸ்பிரசி தியரின்னு. இப்போ நீங்க உங்க மைண்ட்லயே எப்படி ரிஜிஸ்டர் ஆகி பாருங்க. அந்த ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவளை டெர்மினேட் பண்ணணும்ன்றீங்க. ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2020. ஓகே, அவளை டெர்மினேட் பண்ணது 2023. நாட் பிகாஸ் ஆஃப் ஷாஜிஸ் இன்சிடென்ட், பிகாஸ் ஆஃப் இந்த ஜெனரல் பாடியில நடக்காததை தப்பா மெம்பர்ஸ் மேல இவ்வளோ எஃப்ஐஆர்லாம் போடுற அளவுக்கு நீ ராங்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பொய்யா இது பண்ணிருக்க அப்படின்னோடனே அது மேல எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் அந்த பொண்ணு மேல. சரி, அது வந்து டெர்மினேட் பண்ணீங்க, சஸ்பெண்ட் அது டெர்மினேஷன் சார். டெர்மினேஷன் ரைட். என்ன ரீசன்ல டெர்மினேட் பண்ணீங்க? கோர்ட் என்ன வந்து கோர்ட்டா இல்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஆச்சு. அது இன்சிடென்ட் கோர்ட்ல நம்ம போலீஸ் கொடுத்தது என்ன? இல்ல சார், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சார். இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல எந்த தகவலுமே உண்மை கிடையாது, பொய்யான தகவல், இது பொய்யான வந்து புகார்னு தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு க்ளோஸ் பண்ணாங்க சார். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்தோம். அப்ப கூட என்ன சார், இட் ஹஸ் பீன் ரீஓபன் நவ அது வந்து செல்லுமணியே கிட்ட என்ன இல்ல என்னன்னு ரீஓபன் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் தெரியுமா? சொல்லுங்க என்ன தெரியுமா ரீஓபன் பண்ணிருக்காங்க? இந்த பொண்ணு கூட சுமத்தின்னு ஒரு பொண்ணு இருந்ததான்னு சொன்னால அந்த பொண்ணு. ஓகே, இப்போ போலீஸ் வந்து இப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 8 பேர் மேல, இன்க்ளூடிங் மீ என் தலைவர். 8 பேர் மேல, 8 பேரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த 8 பேர் இல்லாம ஜெனரல் மெம்பர்ஸ், ஐ திங்க் 4 பேரோ 6 பேரோ ஜெனரல் மெம்பர்ஸ் இன்வெஸ்டிகேட் இது கேட்டாங்க. அவங்க விசாரிச்சாங்க, அவங்களுடைய விட்னஸும் இருக்கு அதுல. அப்போ சுமத்தியை வந்து கூப்பிட்டுருக்காங்க போலீஸ். சுமத்தி வரல, ஏதோ போஸ்ட்ல அனுப்பியிருக்கு போல இருக்கு, எனக்கே தெரியாது. இப்போ இந்த பொண்ணுடைய இது இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கு தெரியும், போஸ்ட்ல அனுப்பியிருக்கு. ஸோ போஸ்ட்ல அனுப்புனால அவளுடைய விட்னஸை சேர்க்கல போல இருக்கு அந்த இதுல க்ளோஷர்ல சேர்க்கல. இப்போ எதை வச்சு ஓப்பன் பண்ணிருக்குன்னா சுமத்தியுடைய விட்னஸையும் சேர்த்து பிரசன்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றது தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த கேஸ் ஹஸ் பீன் ரீஓபன் இல்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் என்னன்றது சொல்லிடுறேன். ரீஓபன் ஃபார் வாட் அப்படின்னா சுமத்தியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண சொல்லுங்க. இப்போ போலீஸ் வந்து சுமத்தியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண போறாங்க. கிடையாது சார், அகைன் சொல்றேன். சரி, இப்போ சார் மறுபடியும் அவருடைய டெர்மினேஷனுக்கும் ஷாஜி இஷ்யூக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அண்ட் அவங்க டெர்மினேஷனுக்கும் அவங்க போலீஸ்க்கு போனதுக்கும் எந்த கமிஷனும் கிடையாது. ஐ மீன் ஷாஜி இஷ்யூவா போலீஸ்க்கு போனாங்கல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க யூனியனுக்கு எதிராகவும் யூனியன் மெம்பர்ஸ் மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு, பொய்யான ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நீங்க போறீங்கன்னா அப்ப ஹவு டேஞ்சரஸ் ஆர் யூ டு தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் யூனியன்? யூனியன் சார் அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு யூனியனை விட எந்த தனிநபரும் பெரிய ஆளா ஆக முடியாது சார். ஏன்னா யூனியன் இஸ் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ். இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்து அவங்களுக்காக தான் ஒரு யூனியன் நடத்தப்படுது. ஓகே, அதை விட்டுட்டு யாருமே நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் பேசவே முடியாது.
சொல்லுங்க சார். வேற இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். அவங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய தங்கையை விட்டு அவங்கள அடிக்க வச்சதாகவும் அது மட்டும் இல்லாம நீங்க அசிங்கமா பேசுவீங்க, அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து அசிங்கமா பேசுவீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. இந்த எல்லா மெம்பர்ஸ்னு சொன்னாங்கல்ல, யாருங்க யாருக்கிட்ட இருந்து சொல்லுங்க. ஓ நான் அதாவது எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, இப்படிதான் பேசுவேன்லாம் நான் சொல்ல. நான் காஃபி கொடுத்தீங்களா? எனக்கு கோபம் வந்ததுன்னா நீ மேல தப்பு, நீ என் தம்பி என் தங்கச்சி ஆர் என் மெம்பர், நான் எல்லா மெம்பர்ஸ் ஒன்று என்னை அண்ணான்னு கூப்பிடுற பசங்க எல்லாருமே என் தம்பி தங்கச்சிங்க, சார்ன்னு கூப்பிடுறவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பியர்ஸ். ஓகே, நான் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ எல்லார்கிட்டையும் நல்லபடி தான் பழகுவேன். யார்கிட்டயாவது நான் அசிங்கமா பேசியிருக்கேன்னா எதுக்காக அசிங்கமா பேசினேன், எப்போ அசிங்கமா பேசினேன்றத வந்து சொல்றேன். என்ன சார்? சார் நான் யூனியன் சார் மீட்டிங்லயோ அதான் ஓகே, அப்ப நான் அசிங்கமா பேசலையே, அப்ப நான் அசிங்கமா பேசலையே. இப்போ சார் சரி கேளுங்க 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 கேளுங்க. நீங்க அதிகப்படியான கோபத்துல ஒரு வார்த்தையை விடும்போது கூட ஆப்போசிட்ல அவங்க தான ஒரு வார்த்தை விடுவாங்க. புரியல. அவங்க தான சார் உங்களுக்கு திட்டுவாங்க, ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். சரி, சோ அது நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா சரியா இருக்குமே. அப்படி யாரு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க? இல்ல சார், இப்ப சொன்னார்ல நீங்க அசிங்கமா பேசுறீங்க. ஆமா சார், ஜெனரலா சொல்லலாம். யாரு நீங்க யாராவது சொல்லணும்ல சார். சார் இன்னாரு வந்து ஒரு கந்தசாமி யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. இப்போ நான் பொதுவா நான் சொன்னேன்னா எல்லா பிரசுகாரங்களும் தப்பானவன் நான் சொல்லலாமா? தப்பு இல்ல. அந்த மாதிரி பொதுவா நீங்க அசிங்கமா பேசுவீங்க சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவ் பண்றப்போ நான் வேற மாதிரி பேசுவேன், நான் ஜாலியா இருக்கிறப்போ வேற மாதிரி பேசுவேன். ஆனால் நான் பொறுப்புல இருக்கிறப்போ, ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்போ, ஒரு மெம்பர் கிட்ட இஷ்யூ விஷயமா அட்ரஸ் பண்றப்போ, இது பண்ணப்போ ஒரு நாள் கூட நான் அசிங்கமா பேசுறது கிடையாது. நான் அசிங்கமா சார் நான் என்ன சார் காட்டனா சார், நான் பார்க்கறதுக்கு வேணா அப்படி இருப்பா, ஆனா அப்படி கிடையாது. ஐ எம் எஜுகேட்டட். ஓகே, நான் எனக்கு நாகரிகம் இருக்கு, எனக்கு பண்பாடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைய வரைக்கும் அவங்களை இந்த பொண்ணை பத்தியோ இல்ல யாரை பத்தியோ எங்கேயாவது நான் மீடியால பேசியிருக்கேன் as a secretary of this union or ஐயா as secretary of this union or as an individual ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன். எங்கேயாவது யாரை பத்தியாவது நான் தப்பா பேசியிருக்கேன்? அது கோர்ட் வேலை சார், அது கோர்ட் வேலை சார். அவங்க இப்ப எங்க மெம்பர் கிடையாது சார். ஓகே, கோர்ட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி மேல இவங்க அக்யூசேஷன் சொன்னாங்க, நாங்க வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணன்னு சொன்னேன், என்கொயரி வச்சோம், அதுக்கு இவங்க வரல. இவங்க வராமல் என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால அதை க்ளோஸ் பண்ணோம். வேற இவங்க வந்தும் நாங்க வந்து ஷாஜிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம். வரவே இல்லாம நீ ஒரு இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நீ வராம இருந்துட்டு இன்னைக்கு என் மேல பழி சொன்னா இது என்ன சார் நியாயம்? இதுல எங்க நியாயம் இருக்கு? இப்போ வந்து நீதிமன்றத்திலே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தரப்பு நியாயம் இருக்கிறது. நீங்க நேரடியா வந்து நீங்க லெட்டர் மூலியமா எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்றது, அவங்க நம்பி ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க வந்து லீகலா தான் வரணும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்ம நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து புகார் கொடுக்குறேன், ஆனா நீங்க வந்து லீகலா தான் வாங்க அப்படின்னு சொல்றது, அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழுக்கிறதுக்கான தம்பி இல்லை நீங்க சொல்றது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்கள் இது மாதிரி யூனியனில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க? இல்லை, உங்களை வந்து இவர் யார் நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள்? அப்போ யூனியன் தலைமை என்ன செய்யும்னா, இங்கே இருக்கிற பாடியை இவங்க லெட்டரில் எழுதி அவங்க கொடுத்தா தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் வந்து பேசும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசினாருன்னு சொன்ன உடனே அதே எப்படி நீங்கள் அசிங்கமாக பேசலான்னா நீ உனக்கு தெரியுமா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன், எனக்கு தெரியும், அதை கேட்குறேன். ஆதாரம் இல்லை சார், ஆதாரம் இல்லை சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாரம் இல்லை. அதாவது இப்போ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த இவர் வந்து தப்பு பண்ணிருக்கார் சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்போ நான் ஆக்ஷன்
இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இல்ல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் வந்து பாலியல் ரீதியான இப்போ புகார்ன்றது இப்போ சொல்றீங்கல்ல, இப்ப பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. இல்ல அது லெட்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையா ஓகே. இப்போ வந்து அவர் அடிச்சுட்டான் வச்சுட்டான் அப்படின்றது ஓகே. ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல என்ன ரைட்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு டோன்ல தான் இல்ல சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். வந்து ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை பண்றது இல்ல இல்ல இல்ல, திஸ் இஸ் நாட் அவர் சொல்றேன், அவனை வார்ன் பண்ணுன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார், இது நடந்ததுக்கு எந்த இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி 20 மினிட்ஸ்ல வருங்க, இங்க 20 மினிட்ஸ்ல தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ சீக்கிரம் இங்க நான் யூனியன் இருக்கேன். லெட்டர் ஆளுங்களை கம்ப்ளைண்ட் பார்க்கணும். இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது, புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினாரு வருது. எங்க மிரட்டினாரு கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல அது? சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீங்க இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எடிட் பண்ணி போட்டுருக்கேன்னாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ராப் ஃபுட்டேஜ் கிட்ட போட்டீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சார் இல்ல சார், இது யூனியன் இஷ்யூ சார், போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம் சார். இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார், போலீஸ் சொன்னாங்களா எடிட் பண்ணி கொடுத்திருக்கோம்னு? இவங்க சொல்றாங்க சார், போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். வேர் இஸ் தி ப்ரூஃப்? வேர் இஸ் தி ப்ரூஃப்? இல்ல பரவாயில்ல. வேர் இஸ் தி ப்ரூஃப்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட ஒரு சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு. வேர் இஸ் தி ப்ரூஃப்? ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் சொன்ன உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேக்குறாரு. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன், அதாவது ரிமூவ் பர்சன்ஸ், அதாவது இங்க இருந்து எக்ஸ்பெல் பண்ண பர்சன்ஸ் பிளஸ் அதிர்ச்சியா இருக்கும். என்னன்னா எந்த கேள்வி கேட்டாலும் எங்க மேல நடவடிக்கை எடுத்து எதனா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸோ இல்ல எதனா ஒரு இது எடுத்து எங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்றது இட் இஸ் an allegation. ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அலிகேஷன். ஆமா. நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றேன், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே நடக்கக்கூடியது தான். இப்போ எதிர்த்து கேட்டால் ஏதாவது பேசுகிறோம் உடனே எடுத்துடுறோன்னு சொன்னால் 1700 பேருக்கு மேலே மெம்பராக இருக்க முடியுமா? இங்கே இப்போ இங்கே மெம்பராக இருக்கிறவங்க 1700 மேலே யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து, நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸ்க்கு. அதை நாங்கள் தராமல் இருக்கணும், ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க? அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சி நேற்றுனா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார், ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. ரைட், நீங்க சொன்னது வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்க அந்த 10% வாங்கி கொடுங்க. பட் why are they being removed action எடுக்குறீங்க? இல்ல சார், உங்க क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். நாங்க கேள்வி கேட்டா எங்களை ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, என்ன கேள்வி கேட்டாங்க, எப்ப கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கல சார். கேள்வி வரவே இல்லையே. எங்கயாவது கேள்வி கேட்டா உடனே ரிமூவ் பண்ணுவாங்களா சார்? சார் அலிகேஷன், அதுதான் சார் அலிகேஷன். என்ன வேணாலும் சொல்றேன் சார், நான் கூட யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட் சார். நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்னா ஒரு இடத்துல மாட்டுவேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு. நான் இன்னொரு வாட்டி சர்மைஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு டப்பிங் யூனியனை பத்தி, அதுல ஷாஜி விஷயம் பத்தி, ஷாஜி இந்த பொண்ணு மேல இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடந்தாரா இல்லையான்றதை பத்தி நான் வரல. அது நடந்திருக்கான்னு இது கோர்ட் சொல்லியிருக்கு. அது அங்க அந்த வந்து அதை வந்து நான் ரெஃப்யூட் பண்றது தான். அதுக்காக தான் ஷாஜியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் மற்றபடி அந்த ஷாஜி விஷயத்திலேயோ
இந்த டப்பிங் யூனியன் பத்தி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் சார், அப்பட்டமான பொய் சார். உண்மையா இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்க. ஓகே, இன்னொன்னு, ரெண்டாவது, நீங்க ஒரு யூனியன்ல இருக்கீங்க, அந்த யூனியன் இன்னொரு யூனியன்ல இருந்துட்டு எங்க யூனியனை பத்தி முதல்ல பேசவே கூடாது, ரூல். ஓகே, மூணாவது, இப்போ நான் இந்த மூலமா சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், இந்த பொண்ணு என்னன்னா சார், தப்பு பண்றவங்க பொய் பேசுறவங்க நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சத்தம் போட வேண்டாம் சார், அவங்கள பேச விட்டா அவங்களே மாட்டிக்குவாங்க சார். அந்த மாதிரி இந்த பொண்ணு, நீங்க நல்லா பாருங்க அந்த பொண்ணுடைய இன்டர்வியூல ஷாஜி பத்தி பேசுறப்ப அந்த பொண்ணுடைய முகத்தை பாருங்க, அதுக்கப்புறம் இவரை பத்தி என்னை பத்தி பேசுறப்போ முகத்தை பாருங்க. அவ்வளவு உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம் டப்பிங் யூனியன் மேல, இவரு மேல, என் மேல எதுக்கு இவ்வளவு வன்மம்? ஸோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. வரப்போற எலெக்ஷனுக்காக பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுது. அந்த குரூப்புக்கு இந்த பொண்ணு பலிகடாவாயிருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்ப தெரியல, பின்னாடி தெரியும். இந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு தொடுக்கிறோம் சார். இது எல்லாமே கிரிமினல் டெஃபினேஷன், நாங்க அந்த டெஃபமேஷன் வந்து நாங்க ஃபைல் பண்றோம். அந்த பொண்ணுக்கு அநேகமா நோட்டீஸ் போயிருக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இது டெஃபமேஷன், இதை நாங்க சும்மா விட மாட்டோம். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, தனி மனித தாக்குதல். என்னை பத்தி மட்டும் பேசுறது ஒண்ணு, என் ஒய்ஃப், என் பசங்களை பத்தி என்ன ப்ரூஃப் இருக்கு உனக்கு? என்ன இருக்கு உனக்கு? அந்த வந்து ஃபர்ஸ்ட் அது தனிமணி. இன்னொன்னு, இந்த டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் இதோ பின்னாடி இருக்காங்க, எங்க மெம்பர்ஸ் இருக்காங்க, நிர்வாகிங்க மட்டும் இல்லை, எங்களுடைய நார்மல் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. நாங்க ஓடி போறவங்க கிடையாது, எதிர்த்து நிற்போம் எதுவா இருந்தாலும். அதாவது இப்போ கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஹார்ட்டா இருக்காங்கல்ல சார், அவங்க எல்லாம் யூனியன் சர்வீஸ்க்கு வரவே மாட்டாங்க சார். ஏன்னா என்னதான் நீங்க வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் உங்க சொந்த வேலையை சார், என் பொண்ணு எல்லாம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பேன் சார், நான் இங்க யூனியன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்லை சார், யூனியன் சர்வீஸ்க்கு உண்மையா வந்து உழைக்கிறவங்க அத்தனை பேர் தான் சார். அப்போ அந்த மாதிரி உழைச்சி இல்லை, இந்த மாதிரி பேசுறப்போ சி இதுக்காக வாடா நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து வேலையை விட்டு வேலையை செய்யணும், இதுக்காக சம்பளம் கிடையாது. ஓகே, இன்னொன்னு, இந்த யூனியன் எங்க யூனியன்ல இருந்து ஒரு பைசா கூட யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டைஸ்ட். இங்க ₹1 டீக்கு ₹10 எடுக்கிறேன்னா கூட அக்கௌண்ட் இங்க கொடுக்கணும், நீ வவுச்சர் சைன் பண்ணணும். இங்க அக்கௌண்ட்ல இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன கையாடலுக்கு எங்கேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இவங்க கிடையாது. ஆனா மீடியால பேசுவாங்க, தப்பு பண்றாங்க, பில்டிங்கை இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடிச்ச பில்டிங்கை இப்ப திருப்பி கட்டியிருக்கோமே, இதை பத்தி சொன்னாங்களா எங்கேயாவது இன்டர்வியூல? அந்த பில்டிங்கை இடிக்க வச்சதும் அவங்க கூட இருக்க ஒரு ஆள் தான். தேவையில்லாம, அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இந்த பில்டிங் இடிக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே போய். எதுக்காக சார் ஒரு பொண்ணு தேவையில்லாம மீடியால வந்து பொய் சொல்லணும் அப்படின்னா கட்டமைக்கிறது சார். டப்பிங் யூனியனை பத்தி, எங்களை பத்தி ஒரு பிளாக் ஷேட் ஆக்குறது சார். ஸோ தட் எலெக்ஷன் வர்றப்போ, அவங்க ஆளுங்க வர்றப்போ, பாத்தீங்களா அன்னைக்கே அந்த பொண்ணு இன்டர்வியூல சொன்னிச்சு, இவங்க ஏதாவது பேசுனாங்களா, இவங்க மேல தப்பு இல்லைன்னா சொல்லியிருக்க வேண்டியதுதான்னு பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது இஷ்டம் இல்லை. டப்பிங் யூனியன் மேட்டர் எங்களுது, இது குடும்பம் மாதிரி சார். எங்களுக்குள்ள வந்து என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ள நான் இங்க வந்து உங்க டைம், உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க எல்லாரையும் நிக்க வச்சு நான் பேசணும் அப்படின்னா வேற வழி இல்லைன்னா ஒரு பாயிண்ட். அப்புறம் டப்பிங் யூனியனை பத்தி, டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியன்ல மெம்பர்ஸா சேர்ற யாரெல்லாம் சேரலாம், யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கார்டு கொடுக்குறாங்க, தப்பா பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட், இந்த பொண்ணு சொன்னது பொய். அதாவது எங்க மெம்பர்ஸ் பத்தி கவலை இல்லை சார், அவங்களுக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. ஓகே, இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்க இந்த பொண்ணு 23ல ரிமூவ். ஓகே, 22ல இருந்தே எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இந்த புதுசா சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு எலெக்ஷன்ல. ஸோ இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியாவது அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்ற ஒரு அப்படிதான் நான் இதை பாக்குறேன். 1, 2 அவங்களே சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நவம்பர்ல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் வந்துடுச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மெம்பர்ஸ் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வேற யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த கேம்பெயின். இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் சார். அந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு போடுறோம் சார். இதை வந்து நான் இது பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் இங்க காலைல என்னால வர முடியல. உள்ள என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட கான்வர்சேஷனை வந்து பார்த்தேன். யூடியூப்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால கோர்ட்ல வந்து போலீஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்லை. சைதாப்பேட் 23rd கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்லியிருக்காங்க சைதாப்பேட் கோர்ட்ல. நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கோம் சார், டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம், செட் அசைட் போட்டிருக்கோம் சார்.
உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எப்ப வரணும் எங்க வரணும் சொல்லுங்க, என்னோட ப்ரூஃப்ஸோட நான் வரேன் சார், தரேன் சார். புகார்கள் அத்தனையுமே பொய். ஆமா சார், ஆமா சார், அவங்க சொன்னது பொய் தான் சார். நீங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் சொல்லிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள் என்கிட்ட இருக்கு சார். நான் குடுக்குறேன், எப்ப வரணும் சொல்லுங்க, பிரஸ் மீட் எப்ப வரணும் சொல்லுங்க, நான் வந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்றேன் சார். மட்டும் சொல்லுங்க எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு. மீட்டிங்ல வந்து உங்களை தாக்குறாங்க புகார் வச்சிருக்காங்க சொல்லி. ஆமா சார், ஆமா சார். இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போலீஸ் சைடுல கிளியரா கொடுத்துட்டாங்க. அவங்க உங்களை தாக்கல, எந்தவித துன்புறுத்தலும் செய்யல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார், ரீஓபன் பண்ணிட்டாங்க சார். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நான் போட்டு R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க. போலீஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மைதான், இல்லன்னு சொல்லல. போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா, கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா? அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கலனா யூனிஃபார்ம் கண்டறாது கண்டரும்ல. ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க, நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன். இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லி. ஆமா சார், அவங்க கிளியரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யூனியன் சார்ல கிளியரா சொல்றாங்க நாங்க எடிட் பண்ணி கொடுக்கல. அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை எப்படி நான் சப்மிட் பண்றேன் அந்த ஃபுட்டேஜ் RTI போட்டு நான் வாங்கிட்டேன். சைடுல என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு இப்ப எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார், எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரா ஃபுட்டேஜ் கொடுக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன் சார், உங்க மீடியா பீப்பிள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, கரெக்ட்டுங்களா? அத நான் கொடுக்கறேன், ஜம்ப் ஆகுது. நம்ம நான் உட்கார்ந்து மீடியா மேரேஜ் வீடியோ ஆல்பம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன்? இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க, சாஜி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க, என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சொன்னா சுட்டா எப்படி சார்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார், ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு, நான் தரேன். எப்போ தரணும், எப்போ பிரஸ் மீட் சொல்லுங்க, நான் வரேன். நான் ரெடி வரதுக்கு. பார்க்கலாம், டிபேட் கூட அவங்க வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். இல்ல மேம், நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க, சாஜி அப்படின்றவரு மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல சார்? அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதையுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு, ஓகேங்களா? திருப்பதி போங்க, மொட்டை போட்டுருப்பாரு அப்படின்னு தான் சொல்வார் அவர் வந்து. ஓகே, நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார். நான் வெளியே போற வரைக்கும். தேர்ட், மூணாவது வந்து ICC கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நானு. ஓகே, இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் தி மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு, நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஒரே சொல்றேன், அதே மாதிரி நீங்க ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து மொபைல் போன்ஸ் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பென் கேமரா வச்சு உங்க டோட்டலா எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு குற்றச்சாட்டு வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். மொபைல் போன் ஏன் சார் அலௌட் இல்ல? as per the trade union act படி அவர் என்ன உட்கார்ந்து கள்ளக்கடத்தல் மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியனுக்குள்ள. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே. எதுக்காக உள்ள போன்ஸ் அலௌட் இல்ல அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல, ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சு இல்ல, அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சு இல்ல, இப்பயும் சொல்றேன், நான் வச்சு இல்ல. அப்படி வச்சிருந்தனா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொல்றேன், பென் கேமரா நான் வச்சு இல்ல. ஓகே, அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால அவர் கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. அதனால தான் இப்போ டெர்மினேஷன் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எங்களை எல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மையா இருக்கட்டும், தாசரி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முரளிகுமார சார் இருக்கட்டும், எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? எப்ப நிரூபிக்க? கோர்ட்டுமா சார்? ஓபன் ஆயிடுச்சுல, அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். வித் ப்ரூஃப். Thank you. உங்களுக்கு once again